வணக்கம். தினக்குயில் செய்திகள். பாம்பன் முகமதியாபுரம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கிய பேட்டை மீன்களால் மீனவர்கள் அவதி. பாம்பனை அடுத்து முகமதியாபுரம் பகுதியில் நூற்றுக்கணக்கான நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். சிறிய வகை நாட்டுப்படகுகளில் அதிகாலை கடலுக்கு சென்று கரையோர மீன்பிடிப்பில் ஈடுபடும் இந்த மீனவர்கள் தற்போது வள்ளங்கள் எனப்படும் இன்ஜின் பொருந்திய பெரிய வகை நாட்டுப்படகு மீனவர்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பாம்பன் வடக்கு கடற்பகுதியில் தொழில் செய்து வந்த இந்த வள்ளங்கள் எனப்படும் இன்ஜின் பொருந்திய பெரிய வகை நாட்டுப்படகு மீனவர்கள் காட்டு மாற்றம் மற்றும் சீசன் காரணமாக தெற்கு கடற்பகுதிக்கு மீன்பிடிக்க வந்துள்ளனர். ஆழம் குறைந்த கடற்பகுதியில் வாழும் முள்பேட்டை மீன்களில் தற்போது காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கரையோரம் வருகின்றன. அப்போது இந்த முள்பேட்டை மீன்கள் இப்பகுதியில் மீன்பிடிக்கும் வள்ளங்களில் வலைகளில் அதிகமாக சிக்கிக் கொள்கின்றன. இவற்றை மீனவர்கள் தனியாக பிரித்தெடுக்கும் மீனவர்கள் அவற்றை சேகரித்து தூரத்தில் கொண்டு போடாமல் மீன்பிடி துறைமுகத்திலே வீசுவதால் அவை குந்துக்கால் முகமதியாபுரம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி கிடக்கின்றன. இவ்வாறு கடற்கரையில் கரை ஒதுங்கிய ஏராளமான முள்பேட்டை மீன்களால் கடற்கரை முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் கரை ஒதுங்கி கிடக்கும் மீன்களில் புழு உற்பத்தியாகி சுற்றுச்சூழல் மாசடைந்து வருகிறது. மேலும் இப்பகுதியில் அதிகாலை மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் மீனவர்கள் கரைக்கு செல்லும் போது விஷத்தன்மை வாய்ந்த இந்த முள்பேட்டைகளில் மீன் குத்தி பாதிக்கப்படுகிறது. எனவே மீனவர்கள் கடற்கரைக்கு செல்வது ஆபத்தானதாக மாறியுள்ளது. இவற்றை அப்புறப்படுத்தவும் இந்த மீன்கள் சுய கட்டுப்பாடின்றி வீசி செல்லும் வள்ளத்து மீனவர்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க கோரி இப்பகுதி மீனவர்கள் மீன்துறை, பாம்பன் ஊராட்சி, ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகம் மற்றும் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் வரை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக முகமதியாபுரம் கிராம மக்கள் மற்றும் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். என் பேர் நிஜாமுதீன். நாங்கள் பல முறை சொல்லிட்டோம். இங்கே பாம்பன், குந்துவால், தங்கச்சி மோனை எல்லா வள்ளங்களும் இங்கே பிடிக்கிறாங்க, தொழில் பண்ணுறாங்க. நாங்கள் பல முறை சொல்லிட்டோம், இந்த பேத்தை இதுக்கெல்லாம் கழிச்சு போடாதீங்க, துர்நாற்றம் எடுக்கும் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2-3 தடவை பல முறை அவரோட எச்சரித்தோம். ஊரோடு சொன்னோம். சொல்லியும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இந்த கிராமத்தில் வர முடியல, இங்கே இருக்க முடியல, போக முடியல, துர்நாற்றம் அடிக்குது. இங்கே எல்லோரும் இங்கே தான் கடலுக்கு போகிறதுக்கு இங்கே தான் படுப்போம், கடற்கரெலாம் வாங்குவோம். அதனால் நாங்கள் பலமுறை சொல்லி இங்கே நம்மளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. நைட்டில் போகிறாங்க, இல்லை நைட்டில் நாங்கள் பார்த்து நடந்து போக முடியல. யாருமே செருப்பு போட்டு வர மாட்டோம் கடற்கரைக்கு. காலில் குத்துனா அதோட விஷம், சரியான விஷம் உள்ளது. நாங்கள் தொழிலுக்கு போக முடியாது. நாங்கள் யாரும் செருப்பு போட்டு ஷூ போட்டு கடற்கரைக்கு வரதில்லை. எல்லாருமே குத்துமதிப்பு பாதி தூக்கத்தில் இருந்துச்சு 3 மணிக்கு 2 மணிக்கு வரது தான். உடம்புல குத்துனா கூட அரிப்படுத்துறேன் அதனால் தொற்று வியாதிகள் நிறையா வரும். அதனால் இந்த கவர்மெண்ட் சேர்ந்து நல்ல ஒரு தீர்வு வாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட ரீதியாக நான் நல்ல நடவடிக்கை எடுக்குவேன்னு சொல்லிட்டு மிக தன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஜோசப் பேஸ்டர். இந்த பகுதியில் காலங்காலமாக குந்துவால் பகுதியில் திருவள்ளுவர் கரவலையும் நிறைய தொழில் பண்ணி மக்கள் ஆரோக்கியமாக இருந்துருக்காங்க. இப்போ இந்த சீசனில், அதாவது இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த காலகட்டத்தில் பாம்பனில் வடக்கு பகுதியிலேருந்து வள்ளங்க தொழில் பண்ணுறதுக்காக தெற்கு பகுதி குந்துவால் துறைமுகத்தை பிடிப்பாங்க. அப்படி தொழில் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க தொழில் பண்ணிட்டு வர்ற வலையில் பேத்தையில், தங்கு பேத்தையில், முன்குன்ற கருத்தையில் போட்டால் கழிச்சு அப்புறப்படுத்தாமல் ஒதுக்கமாக வைக்காமல் கொள்ளாமல் கடலில் போடுறாங்க. இந்த காற்றுக்கு என்னென்னா கரை ஒதுங்கி இருக்குது. அது குந்துவால் பகுதியில் காலங்காலமாக பாரம்பரியமாக தொழில் பண்ணுற மக்களுக்கு கரவலையில் மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அழுகி துர்நாற்றம் எடுக்குது, சுகாதாரக்கேடு வருது. இதனால் பல பிரச்சனைகள் வந்துக்குது. இது அவங்கள்ட்ட நேரடியாக சொல்லி பார்த்து அவங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. வெள்ளக்காரங்க இதை பண்ணிடுவோம், அந்த பண்ணிடுவோம், சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர சரி பண்ண மாட்டாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு மாவட்ட ரீதியாக, தாலுகா ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை அரசு எடுத்து சரி பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு